அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி ஒருவரை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தது. அதை தனது மொழியில் வீடியோ எடுத்ததாக கோட்டூர்புரம் போலீசாரில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் கோட்டூர்புரம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு கோட்டூர்புரம் பகுதியில் பிரியாணி நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவரை டிசம்பர் 24ஆம் தேதி கைது செய்தனர். இது தொடர்பான எஃப்ஐஆர் பொதுவெளியில் வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியதால் அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே கைதான ஞானசேகரன் சம்பவத்தின் போது யாரோ ஒருவரை சார் என்று அழைத்ததாகவும் கூறப்பட்டதால் யார் அந்த சார் என்று ஹேஷ்டாகும் பரவியது. இதற்கிடையில் ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அப்போது சென்னை மாநகர் காவல் ஆணையரால் உத்தரவிட்டு கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஞானசேகரன் மீது திமுக நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் என கூறி அதை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் அதிமுக வழக்கறிஞரான வரலட்சுமி என்று இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு புலன் விசாரணை மேற்கொள்ள ஐபிஎஸ் அதிகாரியான ஸ்னேகப்பிரியா, பிருந்தா, ஐமான் ஜமால் ஆகியோர் கொண்ட சிறப்பு குழு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது. இந்த புலனாய்வு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி சைதாப்பேட்டை 9ஆம் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் ஞானசேகர் மட்டுமே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதா என கூறி அவர் மீது பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றமும் சாட்டப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் சாட்சி விசாரணை நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்பாக நடந்தது. அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி, கைதான ஞானசேகரன் தரப்பில் சட்டப்பணிகள் ஆணைகள் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகி வதித்தனர். அதன்படி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஞானசேகரன் மீது சிறையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவானது நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சென்னை காவல்துறையினரால் மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் அதற்குண்டான ஆணையை தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனும் அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தண்டனை பெற்ற ஒருவருக்கு தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் அழைக்கப்பட்டிருக்கும். இதுவே முதல் முறையாக இருக்கிறது. மேலும் மேலும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்ய இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.